அவ்வளவுதான். ஸ்க்ரப்ப பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து 4 பார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பிசிக்கல் ஸ்க்ரப், கெமிக்கல் ஸ்க்ரப், என்சைம் அப்புறம் வந்து பவுடர். ஓகேங்களா? இப்ப பிசிக்கல் ஸ்க்ரப்னா எப்படி இருக்கும்னா, அதுல பார்ட்டிகிள்ஸ்லாம் மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ் இருந்து அத போட்டு தேய்க்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஃபேஸ்ல வந்து டெட் ஸ்கின்னோட சேர்ந்து நம்மளோட ஸ்கின்னும் என்ன ஆகும்னா, கொஞ்சம் பேட்ச் ஆகும். எப்படி சொல்றது? இரிட்டேட் ஆகும். ஓகேங்களா? சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் வந்து ரெட்டிஷ் ஆயிடும். அதனால வந்து எப்பவுமே பிசிக்கல் ஸ்க்ரப்புக்கு போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு பதில் கெமிக்கல் ஸ்க்ரப். கெமிக்கல் ஸ்க்ரப்னா பீல் மாரி. எப்படி சொல்றதுன்னா, இப்ப வந்து இந்த ஆர்டினரில ஒரு ரெட் கலர்ல வந்துச்சு தெரியுங்களா? அந்த மாரி இருக்கிறதுலாம் வந்து பீல். ஓகேங்களா? அந்த மாரி பீல் ஆஃப் மாஸ்க்குக்கு போலாம். பிசிக்கலா. அப்படி இல்லன்னா என்சைம். என்சைம்னா என்னன்னா பிசிக்கல் ஸ்க்ரப் மாரியே. ஆனா அந்த பார்ட்டிகிள்ஸ் இல்லாம வரும். அதான் என்சைம். ஓகேங்களா? அதுவும் இல்லாம நான் வீட்லயே போட்டு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே போட்டு டெட் ஸ்கில்ஸ்லாம் எடுக்கிற பேக்லும் இருக்கு. அப்டன் பேக். அதாவது நலங்கு மாவு அந்த மாரிலாம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம வந்து டர்ன ரிமூவ் பண்றதுலாம் டெட் செல்ல ரிமூவ் பண்ற பேக்ஸ்லாம் இருக்கு. அததான் அப்டன் பவுடர்ன்னு சொல்லுவோம். இந்த மாரி நெறைய ஸ்க்ரப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரே ஒரு ஸ்க்ரப் மட்டும் கிடையாது.